சார் அப்வேர்டு கொடுத்த அப்புறம் வந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல. இப்போது அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காருன்னா, அப்வேர்டு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இதே தான் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே இதுதான் ரிசல்ட்டுங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இப்போது அப்வேர்டு வந்ததுக்கப்புறமும் அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆல்ரெடி வேறு காலேஜில் இப்போ நான் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுறதுனா சர்டிஃபிகேட்ஸை நான் டிஎஃப்சியில் கொடுத்துருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்ஸை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அப்வேர்டு ரீஅலாட்மெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு காலேஜ் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எப்படி சர்டிஃபிகேட்ஸை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டிருக்காரு டிஎஃப்சியில் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக மூவ் பண்ணிக்கலாம். ரீஅலாட்மெண்ட் அப்வேர்ட்லேயும் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு வைங்க, ஓகேங்களா? நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். ஒன்று அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த கவுன்சிலிங் விட்டே நான் வெளியே போயிடுறேன், நான் டிசி வாங்கிட்டு ஒரு காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக அது நான் பெருசாக யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இது மாதிரி. ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் ஒரு வேறு காலேஜில் போய் நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு கவுன்சிலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கவுன்சிலிங்கில் விட்டு வெளியே போகிறேன், கலந்தாய்வை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக டிஎஃப்சி சென்டர் போயிட்டு தாராளமாக உங்களோட ஒரிஜினல்ஸை வாங்கிக்கலாம்.